வணக்கம். அக்டோபர் 8ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று அக்டோபர் 7ஆம் தேதி நிஃப்டி 0.9% குறைவாக க்ளோஸ் ஆகியிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 22,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 8,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 23,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,678 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 13,200 கோடி ரூபாய்க்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 0.7% அதிகரிச்சிருக்கு. எல்டிஐ மைண்ட்ரி மற்றும் எம்ஃபசிஸ்க்கு ஜேபி மார்கன் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. புது ரேட்டிங் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்டிஐ மைண்ட்ரிக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 6,900 ரூபாய் ஒரு ஷேருக்கு. எம்ஃபசிஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 3,400 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அக்டோபர் 8ஆம் தேதி இன்னைக்கு மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நடந்த தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். மாலத்தீவுடைய அதிபர் இந்திய சுற்றுலா பயணிகள் கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. மறுபடியும் அவருடைய நாட்டுக்கு சுற்றுலா வர வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. eastmytrip.com மாலத்தீவுக்கு போகிறதுக்கான பேக்கேஜஸ் மறுபடியும் அறிமுகம் செய்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இரண்டு நாட்கள் இடையே மாலத்தீவு மற்றும் இந்தியா நாடுகள் இடையே பிரச்சனை இருந்தது. அதனால் இந்தியன் டூரிஸ்ட் எல்லாமே புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க மாலத்தீவுக்கு. eastmytrip.com அந்த புக்கிங்ஸ்லாம் நிறுத்திட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில். இப்போ மறுபடியும் அது துவங்கி இருப்பதாக 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தி பார்த்துருந்தோம். இப்ப மாலத்தீவுடைய அதிபர் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறாரு. மணி கண்ட்ரோல்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஏர்லைன் நிறுவனங்களுக்கு டிஜிசிஏ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அறிவுரை வழங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது 737 போயிங் விமானத்தை பயன்படுத்தக்கூடிய கம்பெனிகள் கவனத்திற்கு ரட்டர் கண்ட்ரோலில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு யூஎஸ்ஏல விசாரணையில் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதை அறிவுரையாக வழங்கியிருக்கிறாங்க டிஜிசிஏ. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. தடை எதுவும் விதிக்கலைங்க, ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும்ன்ற அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் எந்தெந்த நிறுவனங்கள் இந்த 737 போயிங்கை பயன்படுத்துகிறாங்க? ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்பைஸ் ஜெட் மற்றும் ஆகாசா பயன்படுத்துவதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து 737 விமானங்களிலும் இந்த பிரச்சனை கிடையாதுங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது காலின்ஸ் ஏரோஸ்பேஸ் உற்பத்தி செய்திருக்கிற அந்த சில பாகங்கள் தான் பிரச்சனைக்கு உட்பட்டதாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஜீரோதா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜீரோதாவில் கேஷ் மார்க்கெட்டில் ஷேர்ஸை விற்பனை செய்யும்போது அதோடைய 80% மதிப்பு இருக்கக்கூடிய பணம் மட்டும் தான் நமக்கு உடனடியாக தர்றாங்க. மீதி 20% அடுத்த நாளில் தர்றாங்க. இப்போ உடனடியாக அனைத்துமே, அதாவது 100% உடனடியாக தரப்படும்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜீரோதா அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டார்ஸ் அவங்களுடைய ஐபிஓவை திரும்ப பெற்றிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஹீரோ மோட்டார் கம்பெனியோடைய ஒரு முக்கிய நிறுவனம் தான் ஹீரோ மோட்டார்ஸ். ஆட்டோ காம்பனன்ட்ஸ் கம்பெனி. இவங்க 900 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஐபிஓவை கொண்டு வருவதாக இருந்தாங்க. அதை இப்போ திரும்ப பெறுறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 900 கோடி ரூபாயில் 500 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆகும், 400 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் சேல் வழியாகவும் வருவதாக இருந்தது. இப்போ அந்த ஐபிஓவை திரும்ப பெற்றிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. குஜராத் பிபாவா போர்ட்ஸ் நேற்று இன்ட்ராடேல 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற காரணம் Q2 பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி அது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. Q2க்கான டோட்டல் கண்டெய்னர் வால்யூம்ஸ் இயர் ஆன் இயர் 17% விழுந்திருக்கு. ட்ரை பல்க் வால்யூம்ஸும் கீழே போயிருக்கு 40% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. வேதாந்தாக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 600 ரூபாய். ஷேர்கான் HDFC பேங்க்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 1,900 ரூபாய். டைட்டன் கம்பெனிக்கு டாடா நிறுவனம் எம்கே குளோபல் ஃபினான்ஷியல்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4,400 ரூபாய். சுஸ்லான் எனர்ஜி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் நேற்றும் வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. 5% விழுந்தது. தொடர்ச்சியாக 8வது நாள் ரெட்டில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு சுஸ்லான் எனர்ஜி. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி அட்வைசரி வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனிக்கு. அவங்களுடைய கார்ப்பரேட் கவர்னன்ஸில் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக இண்டிபெண்டன்ட் டைரக்டரேட் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அது வைத்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மீது கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க.
சாரேகாமா இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கரண் ஜோஹருடைய தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகிருக்கு, மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாகிருக்கு. இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க சாரேகாமா இந்தியா கிட்ட. எம்டிஎன்எல் குறித்து நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்கள ஒரு என்பிஏவாக அறிவிச்சிருக்கிறாங்க, நான் பர்ஃபார்மிங் அசட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. 325 கோடி ரூபாய் அவங்க கடன் பாக்கி வைத்திருக்கிறாங்க. நேற்று எம்டிஎன்எல் 5% லோவர் சர்க்யூட்டை எட்டியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியா நேற்று இன்ட்ராடேல 9% விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வோடஃபோன் ஐடியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். என்ன குற்றச்சாட்டுன்னா, ஸ்பெக்ட்ரம் டியூஸ்க்கான ஆக்ஷன்ஸ் 2022 நடந்தது, அதற்கான பேங்க் கேரண்டிஸ் எதுவுமே அவங்க சப்மிட் பண்ணல, அதற்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த செய்தி குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க வோடஃபோன் ஐடியா கிட்ட. ஹீடல்பர்க் சிமெண்ட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அதானி குரூப் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க கம்பெனிக்கிட்ட. இந்த செய்தி குறித்து கம்பெனி இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கு இது குறித்து எந்த அப்டேட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வெறும் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் மட்டுமேனு பதில் கொடுத்துருக்காங்க ஹீடல்பர்க் சிமெண்ட் கம்பெனி. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. இந்தியா ரேட்டிங்ஸ் கம்பெனி கொடுத்துருக்கிற ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு AA AA+ உயர்த்தப்பட்டிருக்கு. சக்தி பம்ப்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 5 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி, ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சக்தி பம்ப்ஸ். அசோக் லேலண்ட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பில்லியன் எலக்ட்ரிக் மொபிலிட்டி கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருந்திருக்கு. 150 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. 180 எலக்ட்ரிக் வாகனங்களை அவங்க சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர். அந்த சப்ளை, அந்த டெலிவரி இப்போ ஆரம்பிச்சாச்சுன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அசோக் லேலண்ட். ராமா ஸ்டீல் டியூப்ஸ் Q2க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. குவார்டர்லி வால்யூம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 42% அதிகரித்தது. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 36% அதிகரிச்சிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ்க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்த கான்ட்ராக்ட்ஸ் இதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 7,689 கோடி ரூபாய். ஜேபி அசோசியேட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க பணம் கட்டாமல் இருக்கிறாங்க. அவங்க சில பேங்க்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கிட்டேருந்து கடன் எடுத்திருக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகையுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது 52,183.2 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறாங்க ஜேபி அசோசியேட்ஸ். ஹைடெக் பைப்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட். குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. அதற்கான ஃப்ளோர் ப்ரைஸை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒரு ஷேருடைய விலை ஃப்ளோர் ப்ரைஸ் நிர்ணயித்திருப்பது ₹194.98. டாடா மோட்டார்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஜகுவார் லேண்ட் ரோவர் லிமிடெட். அவருடைய Q2 டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ரீட்டைல் சேல்ஸ் 1,03,108 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க Q2ல. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% விழுந்திருக்கு. ஹோல் சேல்ஸ் 87,303 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல், பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் ஆப்ஷனாக அவங்க துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் இதனால் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 25-30% அந்த ஷோரூம் ப்ரைஸ் குறையும் எலக்ட்ரிக் வாகனங்கள். இந்த பேட்டரி ஆஸ் அ சர்வீஸாக அவங்க பயன்படுத்தினாங்க, கஸ்டமர்ஸ் பயன்படுத்தினாங்கன்னா 25-30% எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விலை குறையுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இந்த பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு எலக்ட்ரிக் வாகனம் வாங்கும்போது அது பேட்டரி இல்லாமல் வாங்க முடியும். அதனால தான் அந்த 25-30% குறையுது. அதுக்கப்புறம் வந்து பேட்டரியை நம்ம ரெண்டல் பேசிஸில் எடுத்துக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதோ அந்த அளவுக்கு அந்த பணத்தை கட்டினா போதும், அந்த பேட்டரியை ரெண்டல் பேசிஸில் எடுக்க முடியும். அதான் பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் ஆப்ஷன் அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இதை டாடா மோட்டார்ஸ் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இர்கான் இன்டர்நேஷனல் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு கான்ட்ராக்டர் அபெக்ஸ் பில்சஸ் லிமிடெட் இழப்பீடு கேட்டு அவங்க ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அது ஆர்பிட்ரர் ட்ரிபியூனலில் இப்போ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. 38.7 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டுட்டு இருப்பதாக இர்கான் இன்டர்நேஷனல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் அவங்களுடைய மல்டி பிராண்ட் ஸ்டோருடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் துவங்கி இருக்கு. பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் என்ற பிராண்ட் பேரில் தான் அவங்க துவங்கி இருக்கிறாங்க. பூவாங்கரா லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூரில் அவங்க 3 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை அமைக்க இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க பூர்வாங்கரா.
ஆஷிஷ் கச்சோலியா பிரபல இன்வெஸ்டர். அவர் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் முதலீடு செய்திருக்கிறாரு. 5% நேற்று அந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸில் 2.52% ஸ்டேக்கை ஆஷிஷ் கச்சோலியா வாங்கியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதே செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த கம்பெனிஸ்லாம் ப்ரொமோட்டர்ஸாக யாரும் இல்லைங்க, எல்லாருமே பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்காக தான் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். நுவோகோ விஸ்தாஸ் கார்பரேஷன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ராஜஸ்தானில் லைம்ஸ்டோன் பிளாக்ஸில் ப்ரிஃபர்ட் பிடராக இருக்கிறாங்க நுவோகோ விஸ்தாஸ் கார்பரேஷன். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்களுடைய புது ஹோட்டலை இருக்கிறாங்க. நிதியாண்டு 2027 இது திறக்கப்படும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. 54 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இது இருக்கும்னு லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிசிபிஎல் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பிசிஎல் பயோ எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். அவங்களுடைய வெஸ்ட் பெங்கால் ஆலையிலிருந்து க்ரூட் எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன் துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன திறனில் துவங்கி இருக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 300 டன் எடுக்க முடியும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க பிசிபிஎல் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டிபி கார்ப் 12% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 4637% வால்யூம் அதிகரிப்பு. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் ப்ரைஸும் 889% வால்யூம் அதிகரிப்பு. பால்ரெட் டெக்னாலஜிஸ் 6% ஷேர் ப்ரைஸ் 8800% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீவாரி ஸ்பைசஸ் 6% ஷேர் ப்ரைஸும் 1020% வால்யூம் அதிகரிப்பு. சிஜி பவர் 6% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 300% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ராஜெனகா 6% ஷேர் ப்ரைஸும் 15248% வால்யூம் அதிகரிப்பு. ஹைடெக் பைப்ஸ் 5% அதிகரித்தது, 125% வால்யூம் அதிகரித்தது. ஹீடல்பர்க் சிமெண்ட் 4% ஷேர் பிரைஸும் 5058% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ டாட் 4% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, கிட்டத்தட்ட 900% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பாம்பே பர்மா 10% வீழ்ச்சி, 120% வால்யூம் அதிகரிப்பு. கோதாவரி பவர் 7% வீழ்ச்சி, 424% வால்யூம். ஏஷியன் ஹோட்டல்ஸ் ஈஸ்ட் 7% வீழ்ச்சி, 274% அதிகரித்தது வால்யூம். கிராஃபைட் இந்தியா 7% வீழ்ச்சி, 160% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஸ்சி 7% விழுந்தது, 537% வால்யூம் அதிகரிப்பு. ரைட்ஸ் 7% வீழ்ச்சி, 167% வால்யூம். விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 7% விழுந்தது, 316% வால்யூம் அதிகரிப்பு. பேன்கோ ப்ராடக்ட்ஸ் 6% வீழ்ச்சி, 120% அதிகரித்தது வால்யூம். வருண் பியூவரேஜஸ் 6% விழுந்தது, 583% வால்யூம் அதிகரிப்பு. டாடா பவர் 5% வீழ்ச்சி, 116% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.